வால்பாறை அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கோவை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் வால்பாறையை அடுத்துள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் ஒன்றாகும். இந்த கோவிலில் குண்டம் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான மயான பூஜையை முன்னிட்டு நள்ளிரவு மாசாணியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மயான அருளாளி அருண் தலைமை முறைதாரர் மனோகரன் உட்பட 20க்கும் மேற்பட்ட அருளாளிகள் ஆழியாற்றங்கரையில் உள்ள மயானத்துக்கு அம்மனின் சூலத்துடன் சென்றனர். அங்கு சயன கோலத்தில் மாசாணி அம்மனின் உருவம் மயான மண்ணால் உருவாக்கப்பட்டு நள்ளிரவு 1 மணி அளவில் பம்பை இசை முழங்க அம்மனின் திருவுருவத்தை மறைத்திருந்த திரை விலகப்பட்டது. மயான அருளாளி அருண் அம்மனின் மண் உருவத்தை சிதைத்து எலும்பை வாயில் கவ்வியபடி பட்டு சேலையில் பிடிமண்ணை எடுத்தார். அதிகாலை 3 மணிக்கு முடிவடைந்த இந்த மயான பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மயான பூஜை பாதுகாப்பு பணியில் காவலர்கள், ஊர்காவல் படையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். முன்னதாக மாசாணி அம்மன் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தை ஏராளமானோர் கண்டு களித்தனர்.